ஸோ வணக்கம் மக்களே, நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்ட் டைமில் ரொம்ப தனிமையாக இருந்தேன். ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக என்னென்னமோ முட்டாள்தனமாக நிறையா விஷயம்லாம் பண்ணேன். ஸோ அதிலலாம் நம்மளுக்கு எந்த ஒரு இது இல்லாததுனால சரி ஓகே ஒரு விளாக் சேனல் ஆரம்பிக்கலாமே அப்படின்ட்டு தான் நான் கொஞ்சம் மைண்ட் செட்டுக்கு வந்து இது பண்ணேன். ஸோ ஃபோன் கேமராவில் பண்ணேன். ஸோ ஃபோனில் பண்ணும்போது அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை. ஸோ எனக்கும் ஒரு யூடியூபர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஏன்னா எனக்கும் நிறைய பேருக்கு இருக்கும், எனக்கும் அப்படி இருந்தது. அந்த ஒரு இதனால தான் நான் இப்போ உங்கள்கிட்ட வந்து நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதில் தான் நம்ம ஒரு இப்போது ஆக்ஷன் கேமரா ஒன்று வாங்கினோம். அது என்னென்னா ஜூஸ் OnePlus. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆக்ஷன் கேமரானே நம்ம சொல்லலாம். இந்த கேமரா ஆல்மோஸ்ட் நான் ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். யூஸ் பண்ணிவிட்டு தான் நான் உங்களுக்கு இந்த ரிவ்யூவே கொடுக்குறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க யூடியூப்பில், நானே பிகினர் தான். ஸோ அதனால தான் இந்த கேமரா வாங்கினேன்னு நினச்சிக்காதீங்க. ஓரளவுக்கு நானும் சர்ச் பண்ணி இது பண்ணதில் எனக்கு இந்த கேமரா கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொஞ்சம் நல்லாவே இருக்கிற மாதிரி தான் இருந்தது. முதல்ல இந்த கேமராவோட ஆக்சுவலாக நான் இது பண்ணிட்டேன், ஓப்பன் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த கேமரா எப்படி இருக்குன்ற ஒரே ஒரு இதுக்காக தான் நான் இந்த ரிவ்யூவே போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த பாக்ஸிங். அந்த பாக்ஸ்லேயே ஆல்மோஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 170 வைட் ஆங்கிள் கொடுத்துருக்கான். அண்ட் தென் இன்ஸ்டன்ட் வைஃபை ஷேரிங் கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட் ஜென் ஸ்டெபிலைசேஷன். ஸோ அந்த இதில் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அல்ட்ரா கிளியர் HD லென்ஸு. பேட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேட்ரி கொடுத்துருக்கான். ஓகே தான், எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மேனேஜபிளாகவே இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours கிட்ட நம்மளுக்கு வருது. இவனும் அதை தான் கிளைம் பண்ணியிருக்கான், 110 minutes to 130 minutes. ஓகேங்களா. அப்புறம் வின் நாய்ஸ் ரிடக்ஷன் கொடுத்துருக்கான். SD கார்ட் சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 256 GB வரைக்குமே நம்மளுக்கு இது பண்ணியிருக்கான், அதுவும் U3யில். ஸோ அதோட ஸ்பெக்கு ரெண்டுமே சேர்த்து தான் வாங்கினேன். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா 126 சம்திங் ஏதோ வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அந்த இது வாங்கியிருக்கேன். அப்புறம் வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுத்துருக்கான். ஜூம் வந்து 4x வரையும் நம்ம ஜூம் பண்ணிக்கலான்னு கொடுத்துருக்கான். 2 inch டச் ஸ்க்ரீனு, 2 டச் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறான். IPS டச் ஸ்க்ரீனும். அப்புறம் மல்டி ஃபங்க்ஷன் மோட்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ மோட்ஸு பொறுத்த வரைக்குமே எனக்கு நல்லாவே இருந்தது. நானும் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். அது ஓகே தான், எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே தான் இருந்தது. அண்ட் தென் சோனி IMX சென்சார் கொடுத்துருக்கான். அண்ட் தென் ISO எக்ஸ்ப்ளோர் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ அதுவும் நம்மளுக்கு இது பண்ணியிருக்கான். அப்புறம் இன்பில்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் மைக் கொடுத்துருக்கான். பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை இந்த வீடியோ கூட நான் அதில் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கான். டடா, கேமரா பார்க்காதீங்க, அதில் தான் இப்போ நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இதோ நம்மளுக்கு ஒரு இந்த வாட்டர் ப்ரூஃபிங்கோட கொடுத்துருக்கான். ஸோ இந்த வாட்டர் ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம் நல்லாவே இதாகுதுன்ற மாதிரி தான் கொடுத்துருக்கான், கிளைம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஒரு இதுன்னா, நம்ம இதை போட்டு இப்போது ரெயின் டைமில் நம்ம எங்கே அதை விளாக் பண்ண போகிறோம், இந்த மோட்டோ விளாகிங் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து மைக் நம்மளுக்கு அந்தளவுக்கு கேட்குமான்றது எனக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஸோ அதை ஒரு வாரம் நான் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். அண்ட் தென் அடிஷ்னலாக ஒரு பேட்ரி இதிலே கொடுத்துருந்தான். அப்புறம் இந்த 20 ஆக்சசரிஸு, இந்த கிளிப்பு, ஹெல்மெட் மவுண்ட்டு, அதுக்கப்புறம் ஹேண்டில் பார் மவுண்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேபிள்ஸ் கொடுத்துருந்தான். அண்ட் தென் மைக். இதுதான் இந்த மைக்கில் தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த கேமராவில் தான் இப்போ இந்த வீடியோவே ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நான் வந்து சாண்டிஸ்கோட 128 GB இது வாங்கியிருந்தேன். ஓகேங்களா. ஸோ இதில் அவ்வளோதான் இருக்குது. ஸோ மேனுவலில் என்னென்ன கொடுத்துருக்கான், என்ன நம்ம இது பண்ணியிருக்கான்றதை வந்துட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆல்மோஸ்ட்டு இது ஒரு கொஞ்சம் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. அண்ட் தென் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 48 MP கேமரா கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் கேமரா ஒரு கேமரா தான் இருக்குது. ஸோ 48 MP கொடுத்துருக்கிறதுக்காக இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 5K வரையுமே நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். அண்ட் தென்
ப்ரைஸிங் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இது உங்கள் பட்ஜெட்டுக்கு சரியாக இருக்குமா அப்படின்றது நம்ம தான் இது பண்ணி யோசிக்கணும். ஸோ இதை வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இதாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ப்ரைஸிங் வந்துட்டு மேபி நான் அமேசானில் தான் வாங்கினேன். அது அன்பாக்சிங்கும் நான் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ உங்களுக்கு அது இதாக இருந்துச்சுன்னா நம்ம வாங்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா 5K 30fps வரையுமே நம்ம தாராளமாக எடுக்கலாம். அண்ட் தென் 4K வந்து 60fps வரையும் இருக்குது. அண்ட் தென் 30fps வரையும் எடுத்துருக்கு. இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4K 30fps ஓகேங்களா, எப்பிஎஸ். ஓகே, அதுக்கப்புறம் 2K 60fps அண்ட் 30fps அண்ட் தென் 120p 120fps அண்ட் 60fps. இதெல்லாம் அவுட்டோரில் இந்த கேமரா எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் ஆகுதுன்றதையும் நான் இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு மெர்ஜ் பண்ணி விட்றேன். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இன்பில்ட் ஸ்பீக்கரும் இருக்குது. அண்ட் தென் எக்ஸ்டர்னல் மைக்கும் அவன் இது பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ நம்ம அண்ட் தென் இதில் இன்னொரு முக்கியமான இது என்ன அப்படின்னா, ஸோ இது நம்ம வைஃபை மூலியமாகவே நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம மொபைலில் நம்ம பார்த்துட்டு இது பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ அது கொஞ்சம் நல்ல ஆப்ஷனாக தான் தெரியுது. இப்போ வந்திருக்கிறது எல்லாருமே ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருக்கும். ஸோ அதை தவிர்த்து நம்ம மற்றது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோலேயே நான் இதோட அவுட்டோரும் பார்க்குறேன். அந்த நைட் விஷனும் உங்களுக்கு நான் அது வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு இதிலே ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ நைட் டைமு ஒழுங்காக ஷூட் ஆகுதா இல்லை அதில் ஏதாவது இதாகுதா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் டே டைமில் நம்ம இது பண்ணிட்டோம். நைட் டைமில் இப்போ தான் வேலை முடிச்சுட்டு வந்தேன். சரி அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு சரி சும்மா ஒரு அப்படியே ரவுண்ட் அடித்து பார்ப்போம். கேமராவோட ஸ்டெபிலிட்டி என்னடா ஆஃப் ஆகிட்டா, ஸ்டெபிலிட்டி எல்லாமே பார்க்கலான்னு பார்த்தா டிஸ்பிளே ஆஃப் ஆகுது. ஆனால் ரன்னிங்கில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை ஆட்டோமேட்டிக்காக 70 செகண்ட்ஸில் சம்திங் ஆஃப் ஆகிற மாதிரி இருக்குமா எனக்கு தெரியல. ஆனால் ரன்னிங்கில் தான் இருக்குது. நான் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மைக்கை போட்டு தான் பேசிகிட்ருக்கேன். ஆடியோ அந்தளவுக்கு கிளியராக கேட்குதா இல்லையான்னு தெரியல. சரி சும்மா அப்படியே ஒரு செக்கப் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக தான். உங்களுக்காக ஒரு டெமோன்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா நானே புதுசாக தான் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்காக சொல்கிறேன். நைட் டைமில் ஒழுங்காக வந்துச்சு அப்படின்னா ஒரு சந்தோஷம். என்ன தனியாக எடுக்கிறது தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். கூட நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லையே, நம்மளுக்கு நாமே பேசிட்டு போகணுமே அப்படின்ட்டு. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இந்த ஒரு கேமரான்றது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை நீங்களே ஆகட்டும் ஒரு பிகினிங் யூடியூபராக இருக்கீங்க. ஸோ எனக்கு அந்தளவுக்கு நான் இப்போ கோப்ரோ அந்த இதில் தான், ஸோ எதுவும் நம்ம கம்பேர் பண்ண விரும்பலை. ஒரு பிகினராக எனக்கு இப்போதைக்கு இது தான்ப்பா இருக்குது, ஒரு 10,000க்குள்ளே எனக்கு இது பண்ணணும் வித் மைக்கோட அப்படின்னா, ஸோ இந்த கேமரா வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, இந்த ஆக்ஷன் கேம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது அஃபோர்டபுளான ப்ரைஸில். ஸோ தென் உங்கள் விருப்பம். அண்ட் தென்